பொதுவாகவே நம்ம மற்ற வைட்டமின்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வைட்டமின் டிக்கு நம்ம கொடுக்கறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின்களை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் ஆல்மோஸ்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி 1-2 உணவுப் பொருட்களை நம்ம சொல்கிறதா இருந்தால் கூட அது நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமினில் மிகச்சிறிய அளவு தான் நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. அப்போ அதிக அளவில் வைட்டமின் டி எங்கேருந்து நம்ம உடலுக்கு கிடைக்குதுன்னா சூரியனோட வெளிச்சத்தில். இதை பற்றி நிறைய வீடியோவில் நம்ம போட்டுட்டோம். ஆனால் வைட்டமின் டி ஏன் முக்கியமானதுன்னா, எவ்வளோ சத்துள்ள பொருட்களை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டாலுமே நமக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்துக்கிட்டே இருக்குங்க. டாக்டர்கிட்ட போனோம்னா அந்த சத்து கம்மியாக இருக்குது, இந்த வைட்டமின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஆரோக்கிய உணவுகளாக தான் இருக்குது. இப்போ ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சில பேர் கம்மியான ஆரோக்கிய உணவு சாப்பிட்றாங்க, கம்மியாகவே உணவு சாப்பிட்றாங்க, ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வைட்டமின் டி இருந்ததுனாலே குறைவான சத்துக்களை நீங்கள் சாப்பிட்டாலே போதும், உடல் நிறைவாக அந்த சத்துக்களை உறிஞ்சி விடும். இப்போ நீங்கள் வைட்டமின் டி கம்மியாக இருந்ததுன்னா எவ்வளோ சத்துள்ள உணவை நீங்கள் சாப்பிட்டாலுமே உடலால் அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படாது. அப்போ வைட்டமின் டி குறைபாடுன்றது வந்து மிக மிக முக்கியமானது. இப்போ இதனுடைய 23 நம்ப முடியாத இயற்கைக்கு மாறான இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிசயமான அறிகுறிகள் 23 பார்க்க போகிறோம். வைட்டமின் டி குறைஞ்சா நமக்கு தெரிஞ்சது என்ன? அது வந்து போன் சம்மந்தப்பட்டது. அப்போ போன் வீக் ஆகிடும், நம்மளுடைய எலும்புகள் அது வந்து வலுவிழந்து போகும். உள்ள ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ள தேன் கூடு மாதிரி ஓட்டையாக செல் அரிச்ச மாதிரி போயிடும். சின்ன அடிப்பட்டால் கூட நமக்கு எலும்புகள் உடையக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். அந்த எலும்புகளில் ஒரு வலி ஒன்று உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஹை பிபி அப்படின்றது பிளட் ப்ரெஷருக்கான முக்கியமான காரணம். நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாவது, தூக்கமின்மை, தூக்கம் நமக்கு கெட்டு போகுது, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள், அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷன், மனசு வலி, மன அழுத்தம், இப்படி வந்து இதை வைட்டமின் டியினோட பிரச்சனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதை தாண்டி ஒரு 23 இருக்குங்க, நீங்கள் நம்ப முடியாத விஷயங்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வைட்டமின் டியை பற்றின அவேர்னஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வேண்டும். நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட் மேர்ஸ். இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே ரிசர்ச் அடிப்படையானது. இதுக்கு பின்னாடி மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த மெடிக்கல் சயின்ஸையோ அது ரிசர்ச் என்ன ரிசர்ச் பண்ணாங்கன்றதை பற்றியோ நம்ம டீட்டெயிலாக போக வரும்ல. டைரெக்டாக அந்த 23 சிம்டம்ஸை பற்றி கடன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நைட் மேர்ஸ் தூக்கத்தில் எந்திரிக்கக்கூடிய கனவுகள், நம்மளை தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய கெட்ட கனவுகள் வந்து நம்ம தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறது. அந்த மாதிரியான விஷயம் அடிக்கடி நமக்கு நடந்ததுன்னா வைட்டமின் டி குறைபாடு நமக்கு இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், RLS அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வில்லிஸ் ஏக்பாம் டிசீஸ் அப்படின்னு கூட மெடிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து சொல்றாங்க. இது என்னன்னா, கால்களில் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கிறது. அதாவது நம்ம உட்கார்ந்து இருக்கும் போதோ இல்லை படுக்கும் போதோ நம்ம கால்களில் ஒரு விதமான உணர்வு, ஒரு விதமான அன்னீசினஸ், நம்ம இப்போ இயல்பாக இருக்க முடியாத நிலைமை, அதில் ஒரு பெயின், அதில் ஒரு விதமான குடைச்சல், இந்த மாதிரி பல விதமான உணர்வுகள் அந்த கால்களில் வருது. அப்போ ஏஞ்சி நடந்தோம்னா அது சரியாக போயிடும். அதனால என்ன ஆகுதுன்னா, தூக்கத்தில் இது நைட்டில் தான் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணும்போது, நைட்டில் நம்ம தூங்க முடியாமல் எந்திரிச்சு நம்ம நடந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அந்த பிரச்சனையால் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ இரவு தூக்கம் அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம் இல்லையா. இப்போ வைட்டமின் டி குறைபாட்டில் நமக்கு தூக்கம் கெட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இதுவும் ஒன்றா இருக்கலாம். அப்போது ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம், RLS, இதுக்கு வந்து மிக முக்கிய காரணமாக வைட்டமின் டி வந்து இருக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆக்னி பிம்பிள்ஸ், நமக்கு முகப்பருக்கள் வருவதற்கு. செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று முகத்தில் இருக்குங்க. அது சீராக இயங்கலைன்னாக்கா, அதனோட வேலையை அது சரிவர செய்யலைன்னா உங்களுக்கு இந்த பருக்கள் வரும். அதுக்கு அந்த கிளாண்டு சரிவர இயங்காததுக்கு காரணம் வைட்டமின் டி குறைபாடு. ஸோ முகப்பரு வருவதற்கு மறைமுகமான காரணமாக இந்த வைட்டமின் டி இருக்கு அப்படின்றது. அப்புறம் மிக முக்கியமான வெரி டேஞ்சரஸான ஒரு அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபோலார் அப்படின்றாங்க. இந்த பைபோலார் சிம்டம் அப்படின்றதுன்னா என்னன்னா, பைனா 2 இல்லையா, போலார்னா துருவம். அதாவது 2 விதமாக வந்து நடந்துக்குவாங்க. ஒன்று ஹை எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜியோடு வேலை செய்கிற மாதிரி, ரொம்ப யோசிப்பாங்க, கடன்னு கொஞ்சம் வந்து எல்லாத்தையுமே நல்ல விதமாக வந்து
சிந்திச்சு அது அது இருக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் போயிடும். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்ட மாதிரி ஒன்று எல்லாரும் துரோகம் பண்ணிட்ட மாதிரி, எல்லாத்துலேயும் ஒரு நெகட்டிவிட்டி, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத தனம். அதாவது என்னத்த வேலை செய்கிறோம், என்னத்த பண்ணுறோம், என்னத்த இதை சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு இது வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இயல்பு நிலைக்கு அவங்க வந்து போயிடுவாங்க. அப்போ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமில் இந்த மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் டைமில் வந்து இந்த மூட் ஸ்விங் வரும், அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு அது இயல்பாகவே த்ரோட்டு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று அவங்க எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்றதே நம்ம சொல்ல முடியாது. ரெண்டையுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரீம் சேடுக்கு போயிடுவாங்க, இல்லை எக்ஸ்ட்ரீமாக சுறுசுறுப்பாக வேலை பார்த்துன்னே இருப்பாங்க, யாரை பற்றியும் கவலைப்படாமல். இது எங்கே வரையும் கொண்டு போகணும்னா திடீர்னு அவங்க தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் முடிவுகளை டக்குன்னு எடுக்கிற அளவுக்கு வந்து கூட அவர்களை கொண்டு போய் விட்டுடுன்ற அபாயம் இருக்கிறதுனால இந்த பைப்போலார் பிரச்சனை இருக்கவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு பார்த்துக்கணும். இதுக்கு அடிப்படை காரணமாக இந்த வைட்டமின் டி இருக்குன்றத உங்களால் வந்து நம்ப முடியுதா? அதுக்கப்புறம் ஸ்கிப்டு ஹார்ட் பீட், அதாவது விட்டு விட்டு துடிப்பது. இதயம் துடிக்கிறதுன்றது அதை வச்சு பார்த்தீங்கன்னா லேப்டாப்னு அது வெறும் சவுண்டு கிடையாதுங்க. எத்தனை முறை துடிக்குதுன்னு அந்த கவுண்ட்டு பார்க்குறாங்களே, அது வெறும் நம்பர் கிடையாதுங்க. இதுக்கு பின்னால் அது வேலையை எப்படி செய்யுது, பிளட்டை பம்ப் பண்ணுது. அதை ஒரு ரித்தமிக்காக பண்ணும்போது அதில் ஒரு டியூன் மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று வருது. இத்தனை வினாடிக்கு இவ்வளோ நேரம் இதுன்னா அது ரித்தமிக்காக அது வந்து வேலை செய்யணும். ரத்தத்தை சக் பண்ணுறது, ரத்தத்தை பம்ப் பண்ணுறதுன்னு. அப்போ அது சரிவர ரித்தமிக்காக இருந்ததுன்னா உடலின் மூளை முடுக்குகளுக்கு ரத்தம் சீராக போய் சேருது அப்படின்னு அர்த்தம். ரத்த குழாய்கள்லையோ மூளைக்கு செல்லக்கூடிய குழாய்கள்லையோ நம்மளுடைய இதயத்துக்கு வரக்கூடிய குழாய்கள்லையோ எந்த விதமான அடைப்பும் இல்லாமல் அது சீராக இயங்கிட்டு இருக்கு. அடைப்பு இல்லைன்னா உங்கள் உடம்புல வந்து ஃபேட்டு கொழுப்பு கரெக்டாக இருக்கு, கால்சிஃபிகேஷன் அப்படின்ற அந்த கால்சியத்தால் வரக்கூடிய அடைப்பு இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ ஸ்கிப்டு ஹார்ட் பீட், விட்டு துடிப்பது இதயம் அப்படின்னாலே அங்கே ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஹார்ட் ப்ராப்ளம்னாலே ஹார்ட் இயங்குறதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், பிளட்டில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், பிளட்டுக்கு வர வெசல்ஸில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது அப்படியே செயினாக போய்கிட்டே இருக்கும். ஸோ ஏகப்பட்ட வியாதிகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதாக இந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பிரீத்திங் டிஸார்டர்ன்றாங்க. நம்ம மூச்சு விடுவதில் உள்ள சிரமம். அது வந்து ஒரு மூச்சு விடுறதும் அதே மாதிரி ஹார்ட் எப்படி இயங்குதோ அதே மாதிரி ரித்தமிக்காக ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை முறை நம்ம மூச்சு இழுத்து விட வேண்டும். அது நார்மல். நம்ம யோகா மாதிரியோ இல்லை வேறு மெடிடேஷன் மாதிரியோ பண்ணும்போது இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது மூச்சை வந்து நம்ம இழுத்து அடக்கி வச்சு அதுக்கப்புறம் விடுவோம். இந்த மாதிரி வேறு டெக்னிக் பண்ணுவோம். அது இல்லாமல் நார்மலான கண்டிஷனில் ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை முறை மூச்சை இழுத்து விடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இல்லையா? அது மாதிரி விடும்போது இயல்பா நீங்க இருக்கும்போதே அந்த ஆர்டர் வந்து மாறி இருப்பது. அதுக்கு காரணம் பலவிதமான காரணங்கள் இருக்கு. லங்ஸ் சரிவர இயங்காம அது ஒரு ஆர்டரா இயங்காம போகும்போது இந்த மூச்சு சுவாசிப்பது வந்து நமக்கு கோளாறாக அமையும். மாறி மாறி சுவாசிப்போம். அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட அலர்ஜிக்களால் வரக்கூடிய வீசிங் மாதிரி பிரச்சனை, அது தூசுகளால் வரலாம், இல்லை வேறு பிரச்சனைகளால் வரலாம். அப்போ உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் அப்படி இருக்கா? அப்போ ஸ்லீப் ஆப்னியா அப்படின்றது ஸ்லீப் டிஸார்டர். அது ஒரு விதமான சீரியஸ் ஸ்லீப் டிஸார்டர். இப்போ தூக்கத்தில் வந்து உங்களுக்கு மூச்சு விட்டு விட்டு மூச்சு விடுவது, மூச்சு அப்படியே பிரீத்திங்கே சுவாசிப்பதே நின்று அப்புறம் சுவாசிக்கிறது. இதனால தூக்கம் கெட்டு போகும். உங்களுக்கு மூச்சு தூங்க அந்த ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கம்ப்ளீட்டே ஆகாது. ஸோ அதனால் வரக்கூடிய ஏகப்பட்ட உடல் உபாதைகள், உடலில் தன்னைத்தானே ரிப்பேர் செய்து கொள்ளும் போது அதுக்கு வந்து இடையூறு செய்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்லீப் ஆப்னியான்றது வந்து மிக முக்கியமானது. அப்போ இந்த பிரீத்திங் டிஸார்டர் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமானது. இதோட சம்பந்தப்பட்டது தான் சைனஸ். சைனஸ் வந்து வைட்டமின் டியால் வரும் என்றாலும் இது பெரியவர்களுக்கு விட குழந்தைகளுக்கு அதிகமான பாதிப்பு. வைட்டமின் டி குறைபாடு இருந்தால் ஈஸியாக வந்து அவங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து சோரியாசிஸ். இது எக்ஸிமா போன்ற தோல் பிரச்சனை வரைக்கும் சம்பந்தப்பட்டது. அப்போ தோள்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு வைட்டமின் டி குறைபாடு அடிப்படை காரணமாக உங்களுக்கு அமையலாம். அப்புறம் ஹே ஃபீவர் அப்படின்றாங்க. ஹே ஃபீவர் அப்படின்னா அது ஏறக்குறைய கோல்டு மாதிரியே இருக்கும். பட் ஆனால் கோல்டு வந்து வைரஸ் அட்டாக்கால வருது.
ஹே ஃபீவர் வந்து வைரஸ் அட்டாக் இல்லாமல் கோல்டோட சிம்டம்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ரன்னிங் நோஸ், அதாவது மூக்கு ஒழுகல், மூக்கு அடைப்பு, உங்களுக்கு அந்த இருமல், சளி, மூச்சு திணறல், இந்த மாதிரியான விஷயம், நெஞ்சில் ஒரு கன்ஜெஷன், ஒரு இறுக்கம், மூச்சு விடுவதில் சிரமம், இந்த மாதிரியான விஷயம், கோல்டு வந்தால் நமக்கு என்னென்ன வருது, தலைபாரம், இது அத்தனையுமே இதில் இருக்கும். பட் இது வைரஸால் வரக்கூடிய ஃபீவர் கிடையாது, ஜுரம் கிடையாது. அப்படின்னும் போது அதுக்கு ஹே ஃபீவர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹே ஃபீவருக்கு மிக முக்கிய காரணம் இந்த வைட்டமின் டி குறைபாடு. அதுக்கு அடுத்தது வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்டது தான் ரேபிட் பிரீத்திங், மூச்சை வந்து வேகமா மூச்சு விடுதல். இது குழந்தைகளை அதிகம் பாதிக்கும். குழந்தைகள்கிட்ட அதிகம் இது தென்பட்டா வைட்டமின் டி குறைபாடு அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டான்சிலிட்டிஸ் அப்படின்றாங்க, இந்த தொண்டையில வந்து ஒரு நாக்கு மாதிரி ஒரு இது வருது இல்லையா, அதுல பிரச்சனை வருது. குழந்தைகளுக்கு தான் அது நிறைய வரும், பெரியவங்களுக்கும் வருது. இந்த டான்சில் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு வைட்டமின் டி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சுரல் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சுரல்னா நம்மளுடைய உடம்புடைய ஸ்ட்ரக்சுரல். இந்த ஸ்ட்ரக்சுரல டெவலப்மெண்ட், நம்ம குழந்தையா இருந்து வளரும் போது நம்ம உடம்போட ஸ்ட்ரக்சர் அதுக்கேற்ற மாதிரி வளரும் இல்லையா, அந்த வளர்ச்சியில ஏற்படக்கூடிய குறைபாடுகள். அப்ப நார்மலா நம்மளுடைய உருவ அமைப்புல எது எதெல்லாம் வித்தியாசமா இருக்கு அப்படின்றது. இது வந்து குறிப்பா வந்து ஃபிளாட் ஃபீட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளாட் ஃபீட்னா நம்மளுடைய கால் பார்த்தீங்கன்னா இந்த குதிகால்ல இருந்து இப்படி ஒரு ஷேப்பா இருக்கும் இல்லையா, வளைஞ்சு அப்படி ஒரு மேடா வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம ஃபிளாட்டா இருப்பது, அந்த மாதிரி இதுக்கு ஃபிளாட் ஃபீட் அப்படின்னு. அந்த ஃபிளாட் ஃபீட் அமைப்போடைய இருக்கக்கூடிய கால்களை உடையவர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து போர்டு லெக்ஸ் வந்து வில்லு மாதிரி வளைஞ்சு இருக்கும். அந்த மாதிரி வளையக்கூடிய தன்மை உள்ள அந்த உருவ அமைப்பு வந்து எதனால் ஏற்படுதுன்னா அந்த வைட்டமின் டி குறைபாடால் வருது. அதுக்கப்புறம் முதுகெலும்பு, இந்த முதுகெலும்புல உள்ள பிரச்சனையை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. ஸ்க்ளரோசிஸ் அப்படின்னாக்கா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதுகு தண்டு இந்த செஸ்ட் பகுதி இருக்கு இல்லையா, இதுக்கு பின்புறம் வந்து இது இப்படி வளைஞ்சு இப்படி வந்து அப்படி நேராகுது. இந்த இடத்துல ஒரு பெண்டு இருக்கும். அப்போ இந்த பகுதி ஒன்று இந்த சைட்லேயோ இல்லை இந்த சைட்லேயோ கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும். அப்போது உடம்புடைய இந்த பகுதி இப்படி மூவ் ஆகி அப்புறம் இப்படி வரும். படத்தில் காமிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரியான விஷயம், இந்த முதுகுத்தண்டு வளையுதுன்றது வைட்டமின் டி காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கைஃபோசிஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முதுகனுடைய இந்த மேல் பகுதியில், இந்த ஷோல்டர் இந்த பகுதியில் கூன் போட்ட மாதிரின்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல ஒரு பெண்டு வருவது. அப்போ நம்ம என்னன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி இருப்பாங்க. இந்த முதுகு பகுதி கொஞ்சம் வீங்கி இருக்கும். அது கூன் போடுற அளவுக்கு அதிகமாகும் போது அந்த கூன் போட்ட மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். அப்போ அதில் வந்து இந்த வளைவு அது வந்து ஒரு பொசிஷனில் இப்படி தான் இருக்கணும். அது அதிகமாக மேல் பகுதியில் வளையும் போது இந்த கைபோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாடோசிஸ் அப்படின்றாங்க. இது வந்து முதுகுத்தண்டோட மேல் பகுதி இல்லாமல் அடிப்பகுதி, அப்படின்னா நம்மளுடைய பெட்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, பின்னால் அதனுடைய கீழ்ப்பகுதியில் அந்த பெண்டு ஓவராக இருப்பது. அப்போ இந்த பின்பக்கம் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரியான ஷேப் வந்து அமைவது. இந்த முதுகுல வந்து அந்த இடுப்பு பகுதியில் அந்த ஒரு பள்ளம் அதிகமாக வரும். நம்ம படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கையை உள்ளே விட்டுட்டு வெளியே எடுக்கிற அளவுக்கான ஒரு பெரிய கர்வ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல முதுகுத்தண்டு வளைவதற்கு வைட்டமின் டி வந்து காரணமாக இருக்குது. அப்புறம் வந்து இந்த பற்கள், டூத் மால் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பற்கள் வந்து நமக்கு இயல்பாக எப்படி வந்து இருக்கணுமோ அந்த அமைப்பில் இல்லாமல் இந்த அமைப்பு மாறி வேறு விதமான அமைப்பில் பற்கள் வந்து முளைக்கிறது. அது வந்து ஒரு சீராக இல்லாமல் ஆரோக்கியமாக இல்லாமல் வேறு விதமான லுக்லேயும் அமைப்புலையும் அது இருக்கும்போது அப்போ டூத்லேயும் அது காமிக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வைட்டமின் டி குறைபாடு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ஸ்ட்ரக்சுரல் டெவலப்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு STP அப்படின்னு வந்து ஒரே ஒரு வார்த்தையில் வந்து குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து லாங் கோவிட் அப்படின்றாங்க. இப்போ COVID-19 வந்து நம்மளை பாதிச்சு அதனுடைய எஃபெக்ட்லேருந்து நம்ம வெளியே வந்து அந்த நோயிலேருந்து நம்ம குணமாயிட்டோம் அப்படின்னாலுமே அதோடைய பாதிப்புகள் நம்மளை குணமாகாமல் ரொம்ப நாள் உடலில் தங்குவது. இது சில வாரங்கள்லேருந்து சில மாதங்கள்லேருந்து சில வருடங்கள் வரையும் கூட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லாங் கோவிட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏர்லி பியூபர்ட்டி, பூ பெய்துதல். இந்த பெண்கள் மேஜர் ஆகுறாங்க இல்லையா, அது வந்து சீக்கிரமாகவே ஆகிறதுக்கு காரணம்
சின்ன வயசுலேயே அவங்க வந்து பியூபர்ட்டி அடையிறதுக்கு காரணம், பூப்பெய்துவதற்கு காரணம் இந்த வைட்டமின் டி குறைபாடு. வைட்டமின் டி சரிவர இருந்ததுன்னா அதுக்கு சரியான நேரத்தில் சரியான ப்ராசஸில் சரியான முறையில் வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது யூட்டிரைன் ஃபேப்ராய்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபேப்ராய்ட்ஸ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேப்ரினாய்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த்திசு கட்டி. இது வந்து கருப்பையிலையும் இந்த கர்ப்பப்பையை சுற்றி உள்ள இடத்துலையும் உருவாகக்கூடிய தன்மை உள்ளது. இது வைட்டமின் டி குறைபாட்டால் வருது. இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ப்ளீடிங் அப்படின்றது ஒன்று வரும். அந்த மென்சுரல் டைமில் மென்சுரல் சைக்கிளே வந்து லாங் பீரியடாக இருக்கும். ஒன்று அந்த 3 நாள் 5 நாள் அது குறிப்பிட்ட நாட்கள் வந்து அந்த பீரியட்ஸ் டைம் இருக்கு இல்லையா, அதுவே நீண்ட நாட்களுக்கு வரும், கொஞ்சம் அதிக நாட்களுக்கு வரும். அந்த சைக்கிள் வந்து அதிக நாள், ரொம்ப நாளைக்கு ஒரு முறை, இப்போ எவ்ரி 30 days 28 days அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதம் அது வராமல் தள்ளி போய் வருவது. இதில் பெரிய சிக்கல் இல்லைன்னா கூட இது வைட்டமின் டி குறைபாட்டால் தான் மெயினாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதே மாதிரி ஓவர் ப்ளீடிங், அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது. இது அத்தனைக்கும் காரணம் இந்த வைட்டமின் டி குறைபாடு. இதுக்கு அடுத்தது வந்து யூரினரி இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது நம்ம அடிக்கடி யூரின், அதாவது சிறுநீர் கழிப்பது அப்படின்றது பல்வேறு காரணங்களால் நம்ம உடலில் வந்து நடக்குது. அது இல்லாத சிறுநீர் அடங்காமை அப்படின்ற ஒரு விஷயம், இன்கன்சிஸ்டன்ட். நமக்கு ஒன்று சிறுநீர் வருவது போல ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருப்பது, இல்லைன்னா கொஞ்சம் வந்தால் கூட நம்ம சிறுநீர் போகும்போது கொஞ்சம் தான் வரும், பட் வந்த பிறகு திரும்ப வந்து யூரின் வர மாதிரி இருக்கும். சிலருக்கு யூரின் இல்லாமையே கூட யூரின் வரக்கூடிய உணர்வு இருக்கும். இது எதனால் வருதுன்னா, அந்த பிளாடர் கண்ட்ரோல் வந்து இல்லாததால் வருவது. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு சிறுநீர் வந்து பிளாடரில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சிறுநீர் வருவதற்கான உணர்வை வந்து நம்ம பாடி வந்து நமக்கு கொடுக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் சேர்ந்த உடனே அது சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை கொண்டு வருவது, இது வந்து யூரின் இன்கன்சிஸ்டன்ஸ். சர்கோபீனியா அப்படின்றது. சர்கோபீனியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தசை இழப்பு. இது வயதாக ஆக ஒரு வயசுக்கு மேலே இந்த தசை இழப்புன்றது வந்து நார்மலாகவே இருக்கும். நம்ம இளமையில் எப்படி இருக்கும், தசை புஷ்டியாக அப்படி இருந்தால் கூடவே நம்ம வயதாக நம்ம உடல் தளருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தசை இழப்பின் காரணமாக. அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கான விஷயமும் என்னன்றது நம்ம உணவு பழக்கத்தில் கொண்டு வர முடியும். ஆனால் நார்மலாக இருக்கும்போதே உங்களுக்கு திடீர்னு தசை இழப்பு அதிகமாக ஏற்பட்டதுன்னா அதுக்கு சர்கோபீனியான்றாங்க. இது வந்து வைட்டமின் டியோட குறைபாட்டால் உங்களுக்கு வருவது. அடுத்தது வந்து வெர்டிகோ அப்படின்றாங்க. இந்த வெர்டிகோன்றத நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, உயரம் சம்பந்தப்பட்ட பயத்தால் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு. இது அப்படி இல்லைங்க. இது வந்து தேவையே இல்லாமல் திடீர்னு தலை சுற்றல் வருவது, காரணமே இல்லாமல். வேறு பல காரணங்கள் வரும் தலை சுற்றலுக்கு. அப்போது ஒன்று தலை பாரமாவது, தலை சுற்றுற மாதிரி, ஒன்று நீங்கள் சுற்றுற மாதிரி ஒரு இது இருக்கும், இல்லைன்னா உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பொருள், பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும். ஒரு பேலன்ஸ், ஒரு 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 நிதானம் மின்மை அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களை சுற்றி. அதனால் வரக்கூடிய விஷயங்கள் இதுதான் வந்து மெயின் வந்து இந்த வெர்டிகோ அப்படின்றதுக்கான இது கொஞ்ச நேரம் வந்துட்டு தானாகவே போய்விடும். அடிக்கடி இது வருதுன்னாக்கா உங்களுக்கு வைட்டமின் டி பிரச்சனை உடலில் இருப்பதை உடல் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மயோஃபியா அப்படின்றாங்க. மயோஃபியா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டரை ரொம்ப கிட்டக்க வந்து ரொம்ப நேரம் பார்ப்பது, ஃபோன் பார்ப்பது, அதிக வெளிச்சங்களை பார்ப்பதுன்ற மாதிரியான நிறைய காரணங்களால் இது வருது. ஆனால் நம்ம கண்களில் உள்ள ஒரு விதமான கோளாறு தான். கிட்ட உள்ள பொருள்லாம் நல்லா தெரியும், தூரத்தில் உள்ள பொருள் பிளர்ராக தெரியும். அதனால் வரக்கூடிய லைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதை சுற்றி வந்து ரெயின்போ மாதிரி உங்களுக்கான விஷயம் தெரிவது. ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் மயோஃபியாலால் வருது. இது கண் சம்மந்தப்பட்டது பிரச்சனைகள். பொதுவாகவே கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துன்னா அதுக்கு வைட்டமின் டி ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து குளோகோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கண் சம்மந்தப்பட்டது தான். இது வந்து ஆப்டிக் நெர்வ் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்வை நரம்புகள் பாதிக்கப்படுவதால் இது வந்து வர்றது. இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வெளிச்சோன்னா அது வந்து பிளர்ராக தெரியும். சில சமயம் விஷனே போயிட்டு வரும்.
சில சமயம் நிரந்தரமாக கூட போகும். ஸ்லோவாக வந்து பார்வை இழப்பை நோக்கி கொண்டு போகக்கூடிய விஷயமா இது வந்து இருக்கும். இது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி இதை சரி பண்ணணும். இதுக்கான காரணமாக கூட இந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், விரைப்புத்தன்மை இல்லாமை. அப்போ ஆணினுடைய அந்த பிறப்புறுப்பில் அந்த வந்து விரைப்புத்தன்மை இல்லாமல் போகிறதுக்கும் அந்த வைட்டமின் டி காரணமாக இருக்குது. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக வைட்டமின் டி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன இந்த 23 பிரச்சனைக்கும் வைட்டமின் டிக்கும் சம்மந்தம் இருக்கும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? ஆனால் இது எல்லாமே ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். ஆக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்தில் நின்று சின்ன சின்ன எக்ஸசைஸ், யோகா மாதிரி உடம்பை அசைக்கக்கூடிய வேலைகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணணும். அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் நம்ம உடலுக்குள்ள 2 இன்ச்சு வரைக்கும் ஊடுருவி அதன் மூலமாக சில விஷயங்கள் வந்து நமக்கு உடலுக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களோடு சேர்ந்து இந்த வைட்டமின் டி என்னும் முக்கியமான விஷயமும் நம்ம உடலுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அதை செய்யுங்க. இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.